அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரியங்கா விஜய். நினைவெல்லாம் நீதானே. அத்தியாயம் 3. கீர்த்தனா பதறாமல் கண்டக்டரிடம் சில்லறை கொடுத்து டிக்கெட் வாங்கும் போதே, பரவாயில்லை, நல்ல முன்னெச்சரிக்கை உள்ள பெண்தான், சபாஸ் என்று மனதிற்குள் அவளை பாராட்டினான். அதற்குள் அவள் இறங்க வேண்டிய இடம் வரவே அவசரமாக அவனும் இறங்கினான். கீர்த்தனாவோ நேரமாகிவிட்டதை உணர்ந்து தவிப்புடன் நடையை எட்டி போட, பின்னால் இருந்து வாஞ்சிநாதனின் குரல் கேட்டது. எக்ஸ்கியூஸ் மீ மேடம் என்ற குரலை முதலில் கவனிக்காமல் சென்றாள். கீர்த்தனா மேடம் என்ற அழுத்தமான குரலில் முதலில் தூக்கி வாரி போட திரும்பியவள் அங்கே வாஞ்சிநாதனை கண்டதும் கோபத்துடன், என்ன மிஸ்டர், திமிரா? தனியா போற பொண்ணுகிட்ட கலாட்டா பண்றீங்க? வாட் அ நான்சென்ஸ் இஸ் திஸ்? இத எல்லாரையும் என்று படபடவென்று பொரியவும், அவளின் கோபத்தால் சிவந்த முகம் கண்டு வாஞ்சிநாதன் ஒரு கணம் திகைத்தாலும் மறுகணமே குமிழ் போல சிரிப்பு பொங்கியது. அவனின் மலர்ந்த சிரிப்பில் ஒரு கணம் அயர்ந்து போனாள் கீர்த்தனா. என்ன இது? இவனின் காந்த சிரிப்பு என் மனதை சலனப்படுத்துகிறதே. அவனின் புன்னகை மனதை கொள்ளை கொண்டாலும் கடுப்புடன், நல்லா இருக்கு, இப்படி நீங்க ஈனு இழிக்கிறது. கோல்கேட் பேஸ்ட் விளம்பரத்துக்கு மாடலா போங்க, அதை விட்டுட்டு இப்படி பொண்ணுங்க பின்னாடி சுத்தாதீங்க. கீர்த்தனா, என்ன, நீங்க சொல்ற யோசனையும் நல்லா தான் இருக்கு. அதான் விளம்பர மாடலா நடிக்கலாம்னு சொன்னீங்களே. ஆமா, நான் அவ்வளவு அழகா அம்சமாவா இருக்கேன் என்று கேலியாக கேட்கவும், ஒன்றுமே பேசாமல் விருட்டென்று திரும்பியவள் இடியட் என்று திட்டினாள். இந்த கருப்பு கலர் பர்ஸ் உங்களுடையதான் மேடம் என்று பின்னால் இருந்து வாஞ்சிநாதனின் குரல் கேட்கவும், சட்டென்று நின்றவள் பரபரப்புடன் தன் கைப்பையை ஆராய அதில் பர்ஸ் இல்லாதது கண்டதும் எல்லாமே புரிந்து போனது கீர்த்தனாவுக்கு. நம்ம பர்ஸ் விழுந்ததை பார்த்துவிட்டு அவன் அக்கறையுடன் கொடுக்க வந்தான். நான் தான் அவசரப்பட்டு கோபத்தில் கண்டபடி திட்டிவிட்டேன். ஒரு நல்ல மனிதனின் மனதை நோகடித்து விட்டோமே என்று மனம் குன்றியவள் தயக்கத்துடன், சாரி சார் என்றாள் மன்னிப்பு கோரும் குரலில். என் பெயர் வாஞ்சிநாதன், இந்தாங்க உங்க பர்ஸ், பணம் எல்லாம் சரியா இருக்கா பாருங்க. சார் ப்ளீஸ், உங்களை தப்பா நினச்சிட்டேன், சாரி. அப்படின்னா இப்போ என்னை பற்றி சரியா நினைக்கிறீங்களா கீர்த்தனா என்றான் புன்முறுவலுடன். என்ன இவன் இரு பொருள்பட பேசுகிறானோ என்று கீர்த்தனா யோசிக்கும் போதே, இல்லைங்க, இடியட், ராஸ்கல் அப்படி இப்படின்னு திட்டுனீங்களே, இப்போ உங்கள் அபிப்பிராயம் மாறிடுச்சான்னு கேட்டேன் என்று சொல்லும் போதே அவனின் செல்போன் சினுங்க. எக்ஸ்கியூஸ் மீ கீர்த்தனா, நான் கிளம்புறேன், உங்களுக்கும் நேரமாயிடுச்சு போட, நாளைக்கு பார்க்கலாம் என்று அவசரமாக சொல்லிவிட்டு செல்போனை எடுத்து, சொல்லுங்க சந்தானம் என்று திரும்பி நடந்தான். அவனின் பரந்த முதுகும் கம்பீரமான நடையும் வலுவேறிய உடம்பும் கீர்த்தனாவின் மனதில் அழுத்தமாக பதிந்தது. எல்லாவற்றுக்கும் மேலாக அவனின் வசீகர புன்னகையோடு மலர்ந்த முகம் அவளுக்குள் சிறு தாக்கம் ஏற்படுத்துவதாய் உணர்ந்தவள், அடியே கீர்த்தனா, பழசெல்லாம் மறந்துவிட்டதோ? உன் வாழ்க்கையில் வசந்தம் என்பது மறுக்கப்பட்டதை மறந்து போனாயோ என்று உள்மனம் குரல் கொடுக்க, சட்டென்று விதிர்த்தவள் தலையை உலுக்கிக் கொண்டாள். நடந்து சென்றவளின் காதுகளில் அருகே உள்ள தேநீர் கடையில் இருந்த ரேடியோவில் ஒலித்த பாடல் தடுமாற செய்தது. உள்ளங்கொலை போகுதே உன்னை கண்ட நாள் முதல், அன்பே என் அன்பே. அவசரமாக நடையை எட்டி போட்டு வேலை பார்க்கும் பள்ளிக்கு சென்றதும் பள்ளி வேலையில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டாள். அதற்குள் டிரைவர் சந்தானம் காரை சரி செய்து பூங்கொழில் வந்து அழைத்து சென்றான். வாஞ்சிநாதனின் தந்தை கணேஷ் நாகப்பட்டினத்தில் ஆரம்ப காலத்தில் மிகவும் சிரமப்பட்டு வளர்ந்தவர். பெரிய குடும்பம், தம்பி தங்கைகள், இழுபறியான வாழ்க்கை என்ற நடுத்தர குடும்பங்களுக்கே உரிய பற்றாக்குறையான பொருளாதார சூழ்நிலை. ஆனால் அவரின் தாயின் சாமர்த்தியத்தாலும் சிக்கன நடவடிக்கையாலும் ஓரளவு அவர்களின் வாழ்க்கை வண்டி சுமூகமாக ஓடியது. நாகை துறைமுகத்தில் வேலைக்கு சேர்ந்து ஒரு மீன்பிடி படகு வாங்கி பிறகு கடுமையான உழைப்பாலும் இறைவனின் அருளாலும் தொழிலில் முன்னேறினார். கண்ணும் கருத்துமாய் மனைவி சுந்தரி அமைந்துவிட தொழிலில் சிறந்து விளங்கினார். புலிக்கு பிறந்தது பூனையாகுமா என்ற பழமொழிக்கு ஏற்ப
மகனும் தந்தையோடு ஈடுபட்டு உழைக்க அவர்களின் மீன்பிடி தொழில் பெருமளவு வெற்றி கண்டது. சுந்தரி, இந்த அளவுக்கு நாம உயர்ந்திருக்கோம்னா அதுக்கு முக்கிய காரணமே நீதாம்மா என்று சிலாகித்து சொல்வார் கணேஷ். ஏன் அப்படி ஐசக்கிறீங்க? நான் என்ன பெருசா செஞ்சுட்டேனா என்று சுந்தரி கேட்க, அதானே அப்பா, ஆனாலும் இது ரொம்ப ஓவர்ப்பா. அம்மாவுக்கு இப்படி அநியாயத்துக்கு ஜால்ரா போடக்கூடாது இல்லையா வர்ஷினி என்று வாஞ்சிநாதன் எடுத்து கொடுத்தால் அதையே கெட்டியாக பிடித்து கொண்டு, ஆமா அண்ணா, கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு அப்பா ரொம்ப தான் அம்மா புராணம் பாடுறார், இது சரியில்லைப்பா என்பாள் வர்ஷினி செல்லமான சினுங்கலான குரலில். சுந்தரி, இதுங்க எப்படி ஒன்னா சேர்ந்துச்சு பாரு. மற்ற நேரத்துல எலியும் பூனையுமா சண்டை போட்டுப்பாங்க, இப்ப என்னடானா ஒன்னா சேர்ந்துக்கிட்டு நம்மளை கலாக்கிறதை பாரு. அப்பா சமாளிக்காதீங்க, காரணம் சொல்லுங்க. நிஜமா தாண்டா வர்ஷினி, ஒரு குடும்பத்தில் தலைவன் நிம்மதியா இருக்கிறது, பிள்ளைங்க சந்தோஷமா இருக்காங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அம்மா தானே. அவ பொறுப்பா குடும்பத்தை பார்த்து நம்ம தேவைகளை கவனிக்கிறதால நாம ஃப்ரீயா எந்த விதமான டென்ஷனும் இல்லாம இருக்கோம். என்ன நான் சொல்றது என்றதும் ஒப்புதலாக ஒத்துக்கொள்வர் பிள்ளைகள். உன் சிநேகிதி ஜெனிதா அம்மா இல்லாம எவ்வளவு கஷ்டப்படுறா. ஆமாப்பா, பாவம் ஜெனி. அதுக்கு தான் சொன்னேன், ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே. இப்போ ஒத்துக்கிறீங்களா? கண்டிப்பா, அப்பா சொன்னா அப்பீல் ஏது? தந்தையை நினைக்கையில் பெருமையாக இருக்கும் வாஞ்சிநாதனுக்கு. அவனுக்கு வியாபார நுணுக்கம் அனைத்தும் கற்றுக் கொடுத்து அவன் தொழிலில் கால் ஒன்றும் வரை கூடவே இருந்து அவனுக்கு தொழில் சற்று பிடிபட்டதும் வீட்டில் இருந்து விட்டார். அப்பா, என்னப்பா இது? இனிமே நான் தனியா எப்படி பார்ப்பேன்? நீங்க கூட இருந்தாதான் எனக்கு தெம்பே. ப்ளீஸ் வாங்கப்பா. அம்மா, நீங்களாவது சொல்லுங்களே. மறுபாய் தலையசைப்பார் கணேஷ். முடியாது கண்ணா, இனிமே நீ தான் பார்த்துக்கணும். அப்பா, என்னப்பா இது? நீச்சலே தெரியாதவனே நடுக்கடல்ல வீசுற மாதிரி இருக்கு. இல்ல வாஞ்சி, மீன் குஞ்சுக்கு நீச்சல் கற்றுக் கொடுக்கணுமா என்ன? அப்பா, இருந்தாலும் எனக்கு என்ன தெரியும்? என்னால் நஷ்டம் ஆயிட்டா? ஆகட்டும், நஷ்டப்பட்டா பரவாயில்ல. அடுத்த முறை இன்னும் எச்சரிக்கையாக செயல்படணும்னு தோணும் இல்லையா? அனுபவி, லாபமோ நஷ்டமோ சமமாக எடுத்துக்க மனசை பக்குவப்படுத்திக்கோ வாஞ்சி என்பவர் பின் கனிவாக, தம்பி வாஞ்சி, அனுபவம் இருக்கே அது ஒரு மோசமான வாத்தியார் போல. முதல்ல பரீட்சை வச்சுட்டு அப்புறமா பாடம் நடத்தும். இருந்தாலும் பயமா இருக்குப்பா. வெரி குட், பயம் இருக்கிறது நல்லது தான். அந்த பயமே உன்னை எச்சரிக்கையா இருக்க வச்சு உன்னை முன்னேற வைக்கும். இன்னொரு விஷயம் வாஞ்சி, உனக்கு பக்கபலமா நான் இருக்கேன். எனக்கெல்லாம் சொல்லித்தர ஆளே இல்லைப்பா. உன்னால முடியும் வாஞ்சி. எப்போ ஆலோசனை தேவைப்படுமோ அப்போ இந்த அப்பாவோட யோசனை கண்டிப்பா கிடைக்கும். சுந்தரி கூட மகனுக்கு பரிந்து பேசினாள். என்னங்க, அவன் சின்ன புள்ள தானே. என்ன சுந்தரி, நீயும் புரியாம பேசுற? கவர்மெண்ட்ல வேலை பார்க்குறவங்க எல்லாருமே 60 வயசாயிட்டா ஓய்வு தரான் இல்லையா? தொழிலில் ஈடுபடுறவங்க மட்டும் ஓய்வு எடுக்கக்கூடாதா? என்னை மாதிரி ஆளெல்லாம் இப்போ ஓய்வெடுக்க வேண்டிய காலம். இவங்க கல்யாணம் ஆகி இவங்க குழந்தைகளை கவனிக்கிறது தான் இனி நம்மோட முக்கியமான வேலை. முதலில் சற்று திணறினாலும் போக போக வாஞ்சிநாதனும் தொழிலில் பிரகாசிக்க ஆரம்பித்தான். அன்று வடநாட்டு கம்பெனி ஒன்றுடன் முக்கியமான மீட்டிங் ஒன்றுக்கு கிளம்பிய போதுதான் கார் ரிப்பேர் ஆகி பேருந்து நிலையத்தில் நிற்க நேர்ந்தது. அங்கே நின்றதால் தான் தேவதை போல ஒரு பெண்ணை கண்டு காதல் கொள்ள முடிந்தது. காதலா? என்னடா வாஞ்சி இது? கண்டதும் காதல், கொண்டதே கோலமா? ஒருவேளை அவளுக்கு திருமணம் ஆகியிருந்தால் என்று ஒரு மனம் எள்ளலாக எகத்தாளமிட, இல்லையே, கழுத்தில் தாலி இல்லை, காலில் மெட்டி இல்லை, நெற்றி வகிட்டில் குங்குமம் இல்லையே, நிச்சயம் திருமணம் ஆகாதவள்தான் என்றது மற்றொரு மனம். ஓஹோ, தனது கொஞ்ச நேரத்திலேயே துப்பறியும் நிபுணர் போல அவளை கவனிச்சிட்டார் போல. டேய் வாஞ்சி, விட்டா இப்பவே அவ கழுத்துல தாலி கட்டிடுவ போல என்று உள்மனம் ஆர்ப்பரிக்க, மங்கள வாத்தியங்கள் முழங்க, சுற்றமும் நட்பும் புடைசூழ, கீர்த்தனாவின் சங்கு நிற கழுத்தில் மங்கள நான் பூட்டுவது போன்றதொரு சுகமான கற்பனையில் மூழ்கி போனான். சார் என்ற டிரைவரின் குரலும் தொடர்ந்து காரின் கதவு திறக்கப்படும் ஓசையும் அலுவலகம் வந்துவிட்டதை ஞாபகப்படுத்த சற்றென்று சுதாரித்து தன்னை மீட்டு கொண்டான்.
அவனை பார்த்ததும் விரைந்து வந்தான் அவனின் உதவியாளர் முரளி. குட் மார்னிங் சார் என்றான் புன்னகையுடன். மார்னிங் முரளி, அவங்க எல்லாரும் வந்தாச்சா? தே ஆர் வெயிட்டிங் ஃபார் யூ சார். மை குட்னஸ், ரொம்ப நேரமாச்சா முரளி என்றான் கவலை தோய்ந்த குரலில். இல்லை சார், ஒரு 10 நிமிஷம் இருக்கும். எதுவும் சாப்பிட்டாங்களா? பிஸ்கெட்டும் பிளாக் டீயும் சாப்பிட்டாங்க சார். ஓ, தட்ஸ் ஃபைன். வழியில் கார் கொஞ்சம் மக்கர் பண்ணிடுச்சு, இல்லைனா சீக்கிரம் வந்திருப்பேன் என்றவாறு விரைந்தான். ஏற்கனவே 2 முறை இந்த ஒப்பந்தத்தை பற்றி அவர்களிடம் பேசியதுதான். மீன்களையும் பெரிய வகையான இறால்களை பக்குவமாக பதப்படுத்தி வெளி மாநிலங்களுக்கு அனுப்பும் புது முயற்சியில் இறங்கியிருந்தான் வாஞ்சிநாதன். போக்குவரத்து செலவு, ஆள் கூலி, அதாவது டிரைவருக்கும் கூட செல்பவருக்குமான சம்பளம், பேட்டா உட்பட அவன் ஒரு தொகையை மேற்கோள் காட்டி குறிப்பிட்டிருந்தான். ஆனால் தொகை அதிகமாக இருக்கிறது என்று அந்த ஒப்பந்தம் அந்த 2 சகோதரர்களால் இழுபறி நிலையிலேயே இருந்தது. அன்று இன்னொரு முறை அது பற்றி பேசுவதற்காகத்தான் அவர்கள் வந்திருந்தனர். வாஞ்சிநாதனும் இந்த முறை அவர்கள் ஒத்து வந்தால் பார்ப்பது, இல்லையென்றால் வேறு யாருக்காவது அந்த ஆர்டரை கொடுப்பது என்று முடிவு செய்திருந்தான். மிஸ்டர் வாஞ்சிநாதன் என்று தொண்டையை செருமியபடி பேச ஆரம்பித்தார் கோகுல். நீங்கள் குறிப்பிட்டிருந்த தொகையில் சிறிதேனும் தள்ளுபடி செய்தால் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஆமாம் வாஞ்சிநாதன் என்று ஒத்து ஊதினார் அவனின் தம்பி நவநீத். நீங்கள் இப்படி கேட்கும்போது மறுக்காமல் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்ற ஆசைதான் எனக்கு. ஆனால் பாருங்கள், எனக்கும் கட்டுப்படி ஆக வேண்டும் இல்லையா? அதுவும் குறிப்பாக மற்ற மாநிலங்களுக்கு செல்லும் போது எவ்வளவு ஃபார்மாலிட்டிஸ் என்று யோசித்து பாருங்கள் என்று நயமாக கேட்கவும், கோகுலோ, பாருங்கள் வாஞ்சி, மற்றவர்களிடம் வியாபாரத்திற்கு ஒப்புக்கொள்ள மனமில்லை. உங்கள் தந்தையின் மேல் நிறைய மரியாதை உண்டு. அவரை பற்றி நாங்கள் நிறைய கேள்விப்பட்டுதான் உங்களிடம் மீண்டும் மீண்டும் வருவதே. கோகுல் சார், அதற்கு மற்றொரு காரணம் எங்களின் மேல் நீங்கள் வைத்திருக்கும் நல்ல எண்ணமும் தானே. இவர்களிடம் வாங்கினால் பொருள் நன்றாக இருக்கும் என்ற நம்பிக்கைதானே. கெடுதலான பொருட்களை நாங்கள் கொடுப்பதே இல்லை என்றான் வாஞ்சி புன்னகையுடன். சற்று நேரம் அங்கே அமைதி நிலவியது. வாஞ்சிநாதன் உள்ளூர படபடப்பாக உணர்ந்தாலும் வெளிப்பார்வைக்கு இயல்பாக இருந்தான். திடும் என்று அந்த யோசனை தோன்றியது. இவர்களை அப்பாவிடம் பேச சொல்லலாமா? விஷயம் சுமூகமாக முடியும் அல்லவா? தவிர அப்பாவும் அனுபவம் மிக்கவர் ஆயிற்றே. இருவருக்கும் பாதிப்பு ஏற்படாத வகையில் அருமையான ஆலோசனை சொல்வார். கோகுல் சார், இது குறித்து அப்பாவிடம் வேண்டுமானால் பேசி பார்க்கிறீர்களா என்று தயக்கத்துடன் கேட்க 2 சகோதரர்களின் முகமும் மலர்ந்தன. அவர்களின் மலர்ந்த முகம் பார்த்ததும் மேலே யோசிக்காமல் தொலைபேசியில் எண்களை சுழற்றினான். தந்தை தனக்கு சாதகமாக பேசவில்லை என்றாலும் பாதகமாக எதுவும் சொல்ல மாட்டார். மறுமுனையில் கணேஷ் பேசவும் சுருக்கமாக விவரம் சொல்லி கோகுலிடம் தொலைபேசியை நகர்த்தினான். ரிசீவரை பவ்யமாக வாங்கிய கோகுலின் குரல் மரியாதையுடன் ஒலித்தது. முதலில் புருவம் முடிச்சிட்டவாறு பேசியவரின் முகம் பின் இயல்பாகி சற்று நேரத்திற்கெல்லாம் மலர்ந்து போனது. ஓகே சார், 1 வருஷ கான்ட்ராக்ட் போட்டுக்கலாம் சார். நீங்கள் சொன்னால் சரியாதான் இருக்கும் என்றார் பணிவான குரலில். தந்தை அவர்களை வீட்டுக்கு சாப்பிட அழைத்திருப்பார் போல. இல்லை சார், பரவாயில்ல, இனிமேல் இங்கேதானே அடிக்கடி வர்ற மாதிரி இருக்கும், அப்பொழுது சாப்பிடுகிறோம், அதனால் தப்பாக நினைக்க வேண்டாம் என்று பேசி முடித்தார். கோகுலும் நவநீத்தும் ஒப்புக்கொண்டதும் மனதில் உற்சாகம் பிறந்தது. மனம் தந்தைக்கு நன்றி சொன்ன அதே நேரத்தில் இன்று கீர்த்தனா என்ற தேவதையை கண்ட அதிர்ஷ்டம்தான் இந்த இழுபறியான கான்ட்ராக்ட் நம் கையில் கிடைத்தது போல. எல்லாம் அவளை பார்த்த ராசிதான் என்ற எண்ணம் அடிமனதில் பசுமரத்தாணி போல பதிய, அடுத்த நாள் அவளை பார்க்கும்போது முதலில் இதை சொல்லி அவளை மகிழ்விக்க வேண்டும் என்று நினைத்தான். ஆனால் நினைப்பதெல்லாம் நடந்து விடுகிறதா என்ன? எந்த விஷயத்தை சொல்லி அவளின் நிலா முகத்தை பிரகாசிக்க செய்ய வேண்டும் என்று நினைத்தானோ அதற்கு நேர்மாறாக அந்த பௌர்ணமி நிலவு போன்ற முகம் கருத்து போய் வெளியேறியது கண்டு புலம்பி போனான் வாஞ்சிநாதன். தொடரும். இப்போதான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். நன்றி.